யங்ஸ்டர்ஸ் உங்கள் யாருக்கெல்லாம் இந்த கார் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸில் சாதிக்கணும்னு ஒரு ட்ரீம் ஒரு பேஷன் இருக்குன்னா கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். சர்ப்ரைஸ் என்னன்னா லைக் ஈவன் 50-60s இருக்கவங்களுமே எங்க வண்டி இந்த மாதிரி மாடிஃபை பண்ணணும், இந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணணும், டியூவல் கலர் பெயிண்டிங் பண்ணணும்னு சொல்லும்போது ஹாய் ஹலோ பிஹைண்ட் வுட்ஸ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் எங்க இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கோயம்புத்தூர்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிராண்ட்ஸ் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய டீடைனிங் வுல்ஸோட 6th பிரான்ச்சோட அவுட்லெட்ல தான் நம்ம இருக்கோம். ஸோ இன்னைக்கு பிரம்மாண்டமான ஷோரூம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய டீடைலிங் வேர்ல்ட்ஸ்ல இன்னைக்கு இந்த 6th பிரான்ச்ல வந்து என்ன ஸ்பெஷல் அப்படிங்கறத தான் இந்த ஈவெண்ட்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ நீங்க ஒரு கார் லவரா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நீங்க வர வேண்டிய ஒரே இடம் நம்மளுடைய டீடைலிங் வேர்ல்ட்ஸ் மட்டும்தான். நம்ம சிஇஓ அண்ட் ஃபவுண்டர் கிளேட்டனே எங்க இருக்காங்க. ஸோ அவர்கிட்ட பேசலாம் வாங்க. ஹாய் சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்னைக்கு வந்து ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு முறையில நம்ம வந்து 6th பிரான்ச் இன் கோயம்புத்தூர் வந்து ஓப்பன் பண்ணிருக்கோம். ஸோ பொதுவா வந்து டீடைலிங் வேர்ல்ட்ஸ் அப்படின்னாலே ஆஸ் அ நேம்க்குன்னு வந்து ஒரு ஸ்பெஷல் ஒரு பிராண்ட் இருக்கு. நம்மளுடைய ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர்ஸும் இங்க உங்க கூட இருக்காங்க. சோ நீங்க எல்லாரும் எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. First of all, I introduce all. He is Mr. Aravind. Hello sir. Hello. Sham. Hi. Both of them are Gautam. Okay. A Gautam and B Gautam. A Gautam. Gautam 1 and Gautam 2 னு சொல்லலாம் இல்லையா? ஓகே. இவங்களா தான் நம்ம ஃப்ரான்ச்சைஸ் எடுத்துருக்காங்க. சோ பொதுவா இன்னொரு ஒரு क्वेश्चन இருக்கு. அதாவது நரசிம்மநாயக்கன் பாளையம். சோ திஸ் இஸ் த ஒரு இந்த ஹைவேக்கு வந்து அதுவும் எஸ்பெஷலி வந்து இந்த ஹில்ஸ் மேட்டுப்பாளையம் ஊட்டி போறதுக்கு வந்து சோ இந்த இடத்துல நீங்க வந்து பர்టిక్యులரா சூஸ் பண்றதுக்கான ஒரு ரீசன் சொல்ல முடியுமா? எங்க மெயின் பிரான்ச் வடவள்ளியில இருக்குதுங்க. ஓகே. ஊட்டில இருந்து we have lot of customers. ஓகே. அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க வரும்போதெல்லாம், எங்க அந்த சைடுல மேட்டுப்பாளையம் சைடு அங்க சைடுல எங்க வச்சீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் வசதியா இருக்குமே, இது டிராஃபிக் உள்ள ஊருக்குள்ள போந்து வரது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்க. அப்பவே we have planned நம்ம வந்து லைக் பெருநாயக்கம்பாளையம் சரௌண்டிங்ல எங்கேயாச்சும் ஆரம்பிக்கணும். இது வந்து மிடில் இருக்குது. மேட்டுப்பாளையம் ரோட்லயே பாத்தீங்கன்னா ரைட் ஃப்ரம் துடிலூர்ல இருந்து மேட்டுப்பாளையம் இட் இஸ் இன் தி மிடில். எஸ் எஸ். சோ இந்த இடத்துக்கு கண்டிப்பா இந்த ஒரு சர்வீஸ் சென்டர் தேவை. கண்டிப்பா. லாட் ஆஃப் ரெசிடென்ஷியல் ஏரியா நியர்பை. சோ அதுக்காக தான் நம்ம இது ஸ்டார்ட். சோ அது இல்லாம வந்து இன்னைக்கு நம்மளுடைய இந்த டீடைலிங் வேர்ல்ட்ஸோட இந்த 6th பிரான்ச்சோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்லுங்க. டீடைலிங் வேர்ல்ட்ஸ்னாலே இனாகிரேஷன் டைம் வந்து இட் வில் பி a treat for all car lovers. கரெக்ட். ஆஃபர்ஸ் பாத்தீங்கன்னா எக்கச்சக்க ஆஃபர்ஸ் போடுவோம். அன்இமேஜினபிள் ஆஃபர்ஸ். எஸ். ரைட் ஃப்ரம் அ கார் வாஷ்ல இருந்து கார் டீடைலிங், கார் பெயிண்டிங், செராமிக் கோட்டிங், கிராஃபின் கோட்டிங் எல்லாத்துலயுமே ஆஃபர்ஸ் இருக்கும். நம்ம என்னன்னா we want everyone, each and everyone who has a car to experience our service. Or what else they have to try. அதான் நம்மளோட மோட்டோ. அதனால தான் நம்ம இந்த ஆஃபர் கொடுக்குறோம். கார்ஸ் அண்ட் பைக்ஸ் வந்து பொதுவா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷன் ஜென்சி கிட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான் வந்து கேர்ள்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப ஃபேன் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் நீங்க வந்து ஐ திங்க் நீங்க எந்த ஜெனரேஷன் எனக்கு தெரியல. லைக் நீங்க 2K கிட்டா? சரி ஓகேங்க, நம்பிட்டேன். 90s கிட்டா தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபார் ஷூர் 90s கிட் அப்படின்னா உங்களுடைய ஒரு இன்ஸ்பிரேஷன் பீயிங் லைக் ஒரு கார் லவர் அப்படின்னு சொல்ல போனா யாரை சொல்லலாம்? தல அஜித். சூப்பர். நம்ம டை ஹார்ட் ஃபேன் ஆஃப் அஜித். சூப்பர் சூப்பர் சூப்பர். சோ உங்களுக்கு வந்து எப்படி இந்த ரேசிங்ல எல்லாம் இன்ட்ரஸ்ட் இருக்கா? ரொம்ப இது என்னோட வண்டி தான். ரேஸ்க்காக தான் ரெடி பண்ணிருக்கேன். அடுத்த மாசம் பெங்களூர்ல ஒரு ஈவென்ட் இருக்கு. டீடைலிங் வேர்ல்ட் சார்பா நாங்களா பார்ட்டிசிபேட் பண்றோம். நான் மட்டும் கிடையாது, இவரும் பார்ட்டிசிபேட் பண்ணி. இவரும் ஒரு பைக் ரேசர் தான். வாவ் வாவ் சூப்பர். அவரும் ஒரு கார் ஃபுல்லா மாடிஃபை பண்ணி நாங்க எல்லாரும் கிட் போட்டுருக்கோம். So it has no limits. ட்ராக்ல போனா நம்ம வண்டி வின் பண்ணிரோம். So being a franchisee partner நீங்க சொல்லுங்க. அதாவது வந்து பைக்ஸ்ல இருந்து வந்து you have now upgraded to this franchisee partners of being into detailing worlds to cars இல்லீங்களா? சோ எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க இன்னைக்கு இந்த பிரம்மாண்டமான ஒரு இனாகிரேஷன்ல? ரொம்ப ஸ்ட்ரகிள். இதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணோம். அது நான் பேஷனா இருந்தா அது என்ன எவ்வளவு பெரிய ஸ்ட்ரகிளா இருந்தாலும் நம்ம அதை தாண்டி இது பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு மெஷின், அந்த மெஷின்ல நம்ம ஃபீல் பண்றது மட்டும்தான். அது பைக்ஸா இருந்தாலும் கார்ஸா இருந்தாலும் தான். இப்போ அது கார்ஸ்ல வந்திருக்கு. அதோட நீங்களும் ரொம்ப தன்னடக்கமா அமைதியா பேசுறதுனாலே தெரியுது எல்லாருமே ஐ திங்க் அஜித் ஃபேனா தான் இருப்பீங்க, தல ஃபேன்ஸா தான் இருப்பீங்க. எல்லாருமே தல ஃபேன்ஸ் தான்.
ஸோ தட்ஸ் ரியலி நைஸ். அதே மாதிரி நம்மளுடைய அந்த ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர்ஸ்க்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? அவங்க வந்து பாத்தீங்கன்னா இட் ஹஸ் பீன் நியர்லி 6 to 8 months since they started this plan. அவங்க ஹார்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா they have been trained nearly 3 to 4 months in detailing with head office. எல்லாரும் பார்த்தீங்கன்னா இறங்கி வேலை செய்வாங்க. இவர் பார்த்தீங்கன்னா விட்டா அவர் வந்து காரை வந்து ஃபுல்லாக பிரிச்சு மேய்ஞ்சிருவார், எல்லாம் கழட்டிட்டு திருப்பி மாட்டிடுவார். அந்த மாதிரி ஹைலி ஸ்கில்ட். இவர் டீடைலிங்ல ஒரு எக்ஸ்பர்ட். இப்போ கார் பாலிஷிங், செராமிக் கோட்டிங் இதெல்லாத்தையும் ஹீஸ் எக்ஸ்பர்ட். இஸ் சர்டிஃபைட் டீடைலர். அவர் பார்த்தீங்கன்னா டியூனிங், உங்க வண்டி ரேஸுக்கு போகணுமா அவர்கிட்ட விட்டீங்கன்னா போதும், பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருவாரு. அவரும் அதே மாதிரி தான். ஸோ எல்லாமே தே ஹேவ் தியர் ஓன் இண்டிவிஜுவல் ஸ்பெஷாலிட்டி. அதுக்கேற்ற மாதிரி தான் ட்ரெயினும் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். இவரெல்லாம் ஆல்ரெடி ட்ரெயின்டுங்க. இவரெல்லாம் இஸ் ஆல்ரெடி இஸ் அ மெக்கானிக். ஓகே. ஆமாங்க. ஸோ எல்லாத்தையுமே அலசி ஆராய்ஞ்சுவாரு. கார் பேஷனேட்னு கேட்டிருக்கீங்களா? ஈவன் இவன் வைஃப் இவங்க they are also car passionate people. Even என் பொண்ணு அப்ப என்ன கார் காமிச்சாலும் கரெக்டா சொல்லிடுவா, இது என்ன கார்னா BMW னு சொல்லுவா. அவளுக்கு 2.5 வயசு தான் ஆச்சு. சோ ஜூனியர் கிளைடன் also I think he is also ready. சோ இது வரைக்கும் ஆல்ரெடி வந்து நீங்க சொன்ன மாதிரி டீடைலிங் வேர்ல்ட்ஸ் அப்படிங்கற நேமே வந்து creates already a massive success. But then also how do you see your competitors? நீங்க எப்படி பாக்குறீங்க? See, நம்ம காம்படிட்டர்ஸ்னு அப்படி எடுத்துக்க வேணாங்க. it should be a healthy competition. சும்மா நம்ம பிசினஸ் நம்ம பண்றோம் அப்படி. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், வடவழியில எங்க பிரான்ச் இருக்குதுங்க. நியர்பை அதை சுத்தி பாத்தீங்கன்னா 6 பேர் நாங்க பண்ற சேம் பிசினஸ் தான் பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு நான் அதை மெஷின் சப்ளை பண்ணிருக்கேன். நான் மெஷின்ஸ் மேனுஃபேக்சர் ஆஃப் ஆல் தீஸ் மெஷின்ஸ். ஸோ எனக்கு தான் எல்லா கார்ஸும் வரும், நாங்க இருக்க மாட்டோம். நாங்க ஒரு நாளைக்கு அரௌண்ட் ஒரு 45 கார்ஸ் நாங்க கார் வாஷ் பண்ணுவோம். ஆனா எங்களுக்கு ஒரு நாளைக்கு வர காரே 60ல இருந்து 65 கார் எங்களுக்கு வரும். ஸோ அந்த வண்டியை நாங்க ரிட்டர்ன் அனுப்புறதுக்கு நாங்களே என்ன பண்ணுவோம்னா, அவங்க கால் பண்ணி சொல்லிடுவோம், இந்த மாதிரி ஒருத்தவங்க வருவாங்க வாஷ் பண்ணி இவங்ககிட்ட சொல்லிடுவோம், பக்கத்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டர்ல இங்க கார் வாஷ் இருக்குன்ட்டு. ஸோ நாங்களே ஜஸ்ட் எங்களுக்கு மட்டும் தான் வரணும், நாங்க மட்டும் தான் சாப்பிடணும்னு நினைக்கவே மாட்டோம், எல்லாரும் சாப்பிடணும். பிக் பாய்ஸ் வந்து ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெடிகேட்டட் எவர் பீப்புள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களுடைய ஜேர்னி, அவங்களுடைய அந்த ஒரு ஒர்க், அவங்களோட டெடிகேஷன் எந்த அளவுக்கு இருக்கும் இந்த 6th பிரான்ச்ல? கண்டிப்பா it will be there. ஈவன் நேத்துல இருந்து இந்த ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இனாகிரேஷன் ஒர்க் எல்லாமே. நேத்து நைட் வந்திருந்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் மூவி பார்த்த மாதிரி இருந்திருக்கும். இல்ல இப்பவே அப்படிதான் இருக்கு அந்த வைப் எல்லாமே நாங்க பாக்கும்போதும் சரி. அதுக்கெல்லாம் பிக் பாய்ஸ் வந்து they help us a lot. லைக் நேத்துக்கு இவ்ளோ இந்த பசங்க நாங்க கொடுத்துருக்கோம்ல, கார் வாஷ் நாங்க கொடுத்துருக்கோம், அவங்க எல்லாம் they were trained by பிக் பாய்ஸ் டீடைல் ஷாப். இங்க நாங்க யூஸ் பண்ற எல்லா ப்ராடக்ட்ஸுமே பிக் பாய்ஸ் டீடைல் ஷாப்ல தான் நம்ம பர்ச்சேஸ் பண்றது. அவங்க டீடைலிங் ரூல்ஸ் மட்டும் கிடையாது, வேற எல்லா பிரான்ச்ல புது ஒரு ஷோரூம் ஒன்று ஓப்பன் ஆகுது அப்படின்னா they'll be there to support during the ஏன்னா ஸ்டார்டிங் நிறைய பேர் தெரியாது. இப்போ இவங்களுக்குலாம் they are already experienced, நம்ம நல்லா ட்ரெயின் ஆயிருக்காங்க. ஸோ சில பேர்லாம் புதுசா ஆரம்பிக்கும் போது எனக்கு ஒரு பயம் இருக்கும், ஒரு பதட்டம் இருக்கும். ஸோ அந்த டைம்ல they'll be there with you. ஒரு பின்னாடி ஒரு சப்போர்ட் இருப்பாங்க. Definitely for every person there should be always a backbone support அப்படின்னு சொல்லலாம். நாட் only உங்களுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட் வந்து உங்க ஃபேமிலிலே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். லேடி பிஹைண்ட் யூ ஆல்வேஸ் ஃபாரெவர். இது வரைக்கும் நீங்க நம்ம அவுட்லெட் வராம இருந்த மக்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு தடவை நீங்க விசிட் பண்ணுங்க. யூ வில் டெஃபினெட்லி லவ் our சர்வீஸ். இது வந்து பிசினஸ்ல பண்றவங்களுக்கும் இது ஒரு பேஷனா பார்த்து பண்றவங்களுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இங்க நான் மட்டும் கிடையாது, இங்க இருக்க எல்லாருமே தேர் ஆல் கார் பேஷனட் பீப்புள். நீங்க கார் கொண்டு வந்தீங்கன்னா நம்ம ஒரு பிராண்ட் நியூ காரை வாங்கினா அது எப்படி பார்த்துப்போமோ அதே மாதிரி நாங்கள் உங்க காரை ட்ரீட் பண்ணி வெளியே அனுப்புவோம். யூ ஜஸ்ட் லவ் த சர்வீஸ். இதெல்லாம் செட்டப் எல்லாம் பார்த்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும்னு நினைக்கவே நினைக்காதீங்க, ரொம்ப ரொம்ப ரீசனபிளா இருக்கும். சரிங்களா? ஸோ கண்டிப்பா டெஃபினெட்லி யூ ஹேவ் டு கம் ஹியர். ஹவ் ஃபாண்ட் ஆஃப் கார்ஸ் ஆர் யூ? ஸோ லைக் பேசிக்கலி ஸ்டார்டிங்ல இருந்து கார்ஸ் தான் இவங்க எப்பவுமே அது கார் பற்றி தான் பேசிட்டே இருப்பாங்க. சூப்பர். ஓகே. ஸோ நாங்கள் அப்போவே இனிஷியலாக எங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தது, இந்த மாதிரி சர்வீஸ் ஸ்டேஷன் ஒன்று செட்டப் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்தது. ஸோ அப்படி தான் நாங்கள் டீட்டெயிலிங் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அந்த அளவுக்கு எங்கள் எல்லாருக்குமே வெரி passionate and fond of ஒரு கார் லவ்விங் ஃபேமிலி. the whole family is a car family அப்படினே சொல்லலாம். So he is my partner Roshan. He is a partner of Detailing World. Hi sir, Roshan sir, நீங்க சொல்லுங்க, to be a part of Detailing World 6 brands sir, Clayton sir நிறைய சொன்னாரு and competitions பத்தி சொன்னாங்க. அதே மாதிரி வந்து you all are like car lovers அப்படினு சொன்னாங்க. So how happy are you to be a part of this wonderful ஸோ மெயினாக எல்லாமே பேஷன் தாங்க. ஸோ கார்ஸில் இருக்க பேஷனில் தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம். பட் இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ண டைமில் பார்த்தீங்கன்னா வாஷுங்கிறது ரொம்ப நார்மலாக தான் இருந்துச்சு. ஸோ அதை வந்து ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டில் பண்ணி அந்த ப்ரீமியம் செக்மெண்ட்டும் இந்த நார்மல் வாஷ் அந்த ரேஞ்சு ப்ரைஸ் ரேஞ்சு கொடுக்கணுன்றது தான் நம்மளோட மெயின் கான்செப்டே. ஸோ அது பண்ணனால தான் நம்ம இந்த 2 இயர்ஸில் 6 பிரான்ச்சஸ் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். மெயினாக நமக்கு வந்து ஷுமேக் தாங்க. ஷுமேக்கில் வந்து இருக்கிற மெஷினரிஸ், ஆட்டோமேட்டிக் மெஷினரிஸ் எல்லாமே வந்து நமக்கு சப்போர்ட் கொடுத்து நம்ம பண்ணதுனால தான் இந்த அளவுக்கு நம்ம. How about the customers? கஸ்டமர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணது வந்து லைக் அந்த டீனேஜ் அவங்கள தான் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணோம். பட் ஆனால்
சர்ப்ரைஸ் என்னன்னா லைக் ஈவன் 50-60s இருக்கவங்களுமே எங்க வண்டி இந்த மாதிரி மாடிஃபை பண்ணும், இந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணும், டியூவல் கலர் பெயிண்டிங் பண்ணணும்னு சொல்லும் போது ஸோ கஸ்டமர் சைட்ல வந்து இந்த மாதிரி ஒர்க்ஸுக்கு வந்து எந்த அளவுக்கு ரீச் இருக்குன்றது தெரிய வந்துச்சு. ஸோ அவங்களுக்கான பெஸ்டா லைக் ப்ரைசஸ்ல இருந்துமே குவாலிட்டியில இருந்துமே எல்லாமே ட்ரெயின்டு ப்ரொஃபஷனல்ஸ் நம்மகிட்ட. ஸோ ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் நம்ம கொடுக்கறது எல்லாமே நம்ம வந்து ட்ரெயின் பண்ணி பர்ஃபெக்டா லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாஷுக்கு எடுத்தாலுமே நம்ம வந்து நம்பர் ஆஃப் ப்ரஷஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ மற்ற இடத்துல எல்லாமே அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம அந்த அளவுக்கு வந்து குவாலிட்டி கொடுக்குறோம், ப்ளஸ் அதே அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் அந்த அளவுக்கு இருக்கும். கண்டிப்பா சார், இந்த பெஸ்ட் எவர் குவாலிட்டி அப்படின்னு சொன்னாலே வந்து அதுல எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்ல. இட்ஸ் லைக் நாட் only 100%, 1000% அப்படின்னு கூட சொல்லலாம். பிகாஸ் யூ ஆர் டெல்லிங் ஆல் த டெக்னிக்கல் டீடைல்ஸ் ஆஃப் தி டீடைலிங் வேர்ட்ஸ். ஸோ இந்த பிரான்ச்சோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கிறது கேட்டோம். பிட்வீன் நம்மளுடைய ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர்ஸ் ஆர் ஆல்சோ ஹியர். ஸோ அவங்க கிட்டயுமே வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் நம்ம கேட்கலாம். ஸோ சார், அதாவது வந்து நம்ம ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர்ஸ் இப்போ வந்து நம்ம உங்ககிட்ட வந்து ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர்ஸாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா on what basis you choosing them? ஓகே, நான் சொல்றதுக்கு முன்னாடி அது ஃப்ரான்ச்சைசி எடுத்தவங்க சொன்னாங்கன்னா இன்னுமே பெட்டரா இருக்கும். நாங்கள் எங்களோட காரே நாங்கள் ஃபஸ்ட்டு மாடிஃபை பண்ணலாம், அதில் எப்படி நிறையா விஷயம் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பேஷனில் நாங்கள் நிறையா சர்ச் பண்ணிட்டு இருந்தோம். அப்படி வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது தான் கோயம்புத்தூரில் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கிறது யார், இப்படி மெஷின்ஸ் எல்லாமே இது பண்ணுறாங்க, என்னென்ன மெஷின்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறையா ரிசர்ச் பண்ணோம். அந்த ரிசர்ச் பண்ணதில் எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வந்தது கிளேட்டன். அதுலேயும் பெஸ்ட்டாக இருந்தது கிளேட்டன். ஏன்னா இன்னும் மெஷின்ஸ் எல்லாமே அவரே தான் சப்ளை பண்ணுறாரு, அதுலேயும் டீட்டெயிலிங் உல்ஃபோட ஃப்ரான்ச்சைஸ் இருக்குது. ஸோ எங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் ஒரே இடத்துல இதாச்சு. ஸோ நாங்கள் இது பண்ணோம். ஸோ சார், அவங்க வந்து ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர்ஸ் எதனால தி பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள். ஸோ தே ஹவ் பீன் த ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர்ஸ் ஃபார் யூ. ஸோ ஹவு டு யூ ஃபீல்? ஐ எம் ஸோ ஹாப்பி. அதுவும் எங்களுக்கு நிறைய என்கொயரிஸ் வரும் ஃப்ரான்ச்சைசிக்கு. அட்வான்ஸோடு வருவாங்க, எங்களுக்கு ஃப்ரான்ச்சைசி எடுக்கிறோன்னு சொல்லிட்டு அப்படி தான் வருவாங்க. நாங்கள் எடுத்தோம் கவுத்தோன்னு யாருமே நம்ம டிசைட் பண்ணுறதில்ல. ஏன்னா வி ஆர் வெரி செலக்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ Tier 1 சிட்டி நீங்கள் கோயம்புத்தூர், சென்னை மாதிரி இடம் பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் பிளான் பண்ணது வந்து ஒரு 4 to 5 அவுட்லெட்ஸ் தான். ஸோ எங்களுக்கு 4 அவுட்லெட் இல்லை 5 அவுட்லெட் கொடுக்குறதுனால எங்களுக்கு வந்து அது கரெக்டான பர்சன்ட்டை போய் சேர்க்கணும். சும்மா ரேண்டமாக ஏதோ ஒருத்தங்கிட்ட கொடுத்துட்டு ஏதாச்சும் பிரச்சனையே பிரான்ச் க்ளோஸ் ஆகி அந்த மாதிரிலாம் நமக்கு எதுவும் வரக்கூடாது. இதே லைக் மைண்டட் பீப்புள். இப்போ நான் எப்படி இந்த பிஸ்னஸ் நான் எந்த விதத்தில் நான் எடுத்து பண்ணுறேனோ, தட் இஸ் பை பேஷன், ஒரு லவ் அண்ட் ஒரு கார் மேலே ஒரு அஃபெக்ஷனோட நம்ம எப்படி பண்ணுறோமோ அதே மைண்டில் இருக்க பீப்புளை நம்ம செலக்ட் பண்ணுறோம். அதில் இவங்க தான் நமக்கு பெஸ்ட்டாக பட்டாங்க. நிறைய பேர் வந்து கேட்டாங்க, இந்த சரௌண்டிங்லேயே மேட்டுப்பாளையம், பெருநாயக்கம்பாளையம், துடியலூர் இந்த சைடில் நிறைய பேர் நம்மகிட்ட வந்து என்கொயரி பண்ணியிருந்தாங்க. அதில் நாங்கள் பார்த்து சூஸ் பண்ணது தான் இவங்க. பிகாஸ் அவங்க தே ஆர் ஜஸ்ட் கார் லவ்வர்ஸ். இவங்க வந்து இஸ் அ பைக் ரேசர், அவர் காரை மாடிஃபை பண்ணுவார், அவர் நல்லா டியூனிங்கில் அவர் எக்ஸ்பர்ட், கார் ரேஸ், தே ஆல்ரெடி ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ். இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா he is already a mechanic. ப்ரீமியம் கார்ஸ் எல்லாமே இவர் வந்து மெக்கானிக் ஒர்க்லாம் பண்ணுவார். இதை நாங்கள் வந்து ஃபைன் டியூன் பண்ணி டீட்டெயிலிங், கார் பியூட்டிஃபிகேஷன், இந்த மாதிரி ஒர்க் எல்லாமே அவங்களுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுத்து சர்டிஃபிகேஷன் கொடுத்து பண்ணியிருக்கோம். 6 months they have attended, nearly 6 months they have attended the training. இனி பாருங்க, லைக் அவங்க they will have a confidence. இனிமேல் எந்த வண்டி கொடுத்து வந்தாலும் they will modify, they will detail, they wash, எல்லாத்துலேயுமே we will have a confidence. நான் சொன்னேன் வாஷ் பற்றி நாங்கள் எப்படி பண்ணோன்னு சொன்னேன். இதே மாதிரி தான் ஒரு செராமிக் கோட்டிங்காக எடுத்துக்கோங்க, இல்லைனா ஒரு கார் பெயிண்டிங்காக இருக்கட்டும், இல்லைனா மாடிஃபிகேஷனாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அந்த டீட்டெயில்டு ஒர்க் பார்ப்பீங்க. இங்கே வர கஸ்டமர்ஸ் they will be 100% satisfied. ஒரு முகம் சுழிச்சிட்டு யாருமே போக மாட்டாங்க. அந்த அளவுக்கு they are all being trained, not only technically but business wiseலுமே we give them training. ஸோ அதுதான். ஸோ we are also selective in it. நான் கரெக்டாக பார்த்து ரைட் பர்சன் கொடுப்போம். மெயின் குவாலிஃபிகேஷன் வந்து அவங்க வந்து கார் பேஷனேட் பீப்புளாக இருக்கணும். இன்னொன்று, இது காசுக்காக மட்டும்தான் இந்த பிஸ்னஸ் வரவங்களுக்கு நம்ம இது கொடுக்கறது கிடையாது. இன்னொரு விஷயம், we are giving this to mainly we are preferring youngsters. ஏன்னா அவங்க பண்ணுற அளவுக்கு வேறு யாருனாலும் பண்ண முடியாது கார் பியூட்டிஃபிகேஷன் அண்ட் டீட்டெயிலிங் ஒர்க். ஸோ டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் என்னோட அவர் எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா இட் வில் பி பெட்டர். சார் சொன்ன மாதிரி both the franchisee partners are also very happy faces here. Also the customers are so happy faces. Upcoming customers எல்லாருமே அப்படின்னு சொல்லலாம். So everything detailing worlds பற்றி எல்லாமே சொன்னாங்க. To be a franchisee partner and to be known about all the modifications, technical details பற்றி எங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னு கேட்டிங்கன்னா, லைக் நாங்கள் V4 members வந்து லைக் லாஸ்ட் 10 years-ஆக ஒன்றா ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். பிகாஸ் பேக் போன் என்னென்னு பார்த்தீங்கன்னா காஸ் மட்டும்தான் எங்களோடது. ஸோ ஈவன் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இவன் லாஸ்ட் 8 to 10 years-ஆக இவன் மெக்கானிக்காக இருக்கான். ஸோ இப்போ ஃப்ரம் த ஸ்க்ராட்சில் இருந்து நவ் ஹீ இஸ் ஏபிள் டு டூ ஃபார் ப்ரீமியம் கார்ஸ் எல்லாத்துக்கும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கான். ஸோ அந்த பேஷன் எங்களுக்கும் ட்ரைவ் ஆச்சு. நாங்கள் அந்த டைமில் பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஹீ செட் கிளேட்டன் அவங்கள மீட் பண்ணோம். அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸ் அந்த இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நாங்களும் கொஞ்சம் எங்களோட இதில் எல்லாமே ஃபைன் டியூன் பண்ணணுங்கிறதுக்காக போயிட்டு இருந்தோம். ஸோ அவர் செல்ஃப் எங்கள் நாலேஜை எல்லாருமே அந்தந்த செக்டர்ஸில் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருந்தோம். ஸோ டியூனிங் அண்ட் மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாருமே இப்போ ஆன் ரோடில் பார்த்தீங்க அப்படின்னா ரேசிங் ஸ்பெக்டில் நிறைய கார்ஸ் எல்லாமே வந்து சிமிலரான டியூன்ஸில் சிமிலரான மாட்ஸில் தான் இருக்குது. பட் நம்ம வந்து அந்த மார்க்கெட்டில் அவுட்ஸ்டாண்டாக இருக்கணுங்கிறதுக்காக மட்டுமே
இந்த மாதிரி எல்லாமே பண்ணுவோம். ஈவன் இந்த கார் கூட பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் இதெல்லாம் நாங்கள் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணிட்டு வந்தது தான், எங்களோட ஓன் காஸ் தான். பட் இது ஸ்க்ராட்ச்லேருந்து டெவலப் பண்ணது. இப்போ டியூனிங் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாமே வந்து ஸ்டேஜ் டியூன்ஸில் இருக்குது, விச் இஸ் T8 பர்ஃபார்மன்ஸ் டியூன்ஸில் இருக்குது அந்த வண்டி. ஸோ அதே மாதிரி ஹவு அபவுட் தி யங்ஸ்டர்ஸ் இன் கார் மாடிஃபிகேஷன்ஸ், அவங்களுடைய வரவேற்பு எந்த அளவுக்கு இருக்கு? நீங்கள் யோசிச்சு பார்த்தாலே ஈவன் யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்லைங்க, இப்போ இருக்கிற மோஸ்ட்லி எல்லாருமே வந்து கார் பேஷனேட்ஸாக தான் இருக்காங்க. ஸோ அவங்களோட வே ஆஃப் அப்ரோச் அண்ட் வே ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸே வந்து அப்பார்ட் ஃப்ரம் த யங்ஸ்டர்ஸை விடவே பயங்கரமாக இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் பொட்டன்ஷியல் இஸ் வெரி குட். அண்ட் அந்த பொட்டன்ஷியலை ரீச் பண்ணுறதுக்காக நாங்கள் எங்கள் நாலேஜஸ் அப்கிரேட் பண்ணிட்டு நாங்கள் மூவ் ஆன் ஆகிட்டு இருக்கோம். எங்களுடைய விஷஸ் அண்ட் கண்டிப்பாக கஸ்டமர்ஸுமே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஆல் ஏஜ் கேட்டகரியில் இருக்கக்கூடிய கார் லவர்ஸ், கார் பேஷனேட்டாக இருக்கிறவங்களுக்கு திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட், இல்லை திஸ் இஸ் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? நம்ம நெக்ஸ்ட் இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த செக்ஷன் வந்து பெயிண்ட் பூத். ஸோ பொதுவாக வந்து கார்ஸ், அது நார்மல் கார்ஸ் இருந்தாலும் ரேஸ் கார்ஸ் இருந்தாலுமே வந்து பெயிண்ட் ரியலி பிளேஸ் அ மேஜர் ரோல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டெல் அபவுட் திஸ் ஸ்பேஸ். ஸோ நீங்களே ஆல்ரெடி சொன்னீங்க பெயிண்டிங் விச் இஸ் வெரி மேட்டர்ஸ். வேணா அவுட்டர் அப்பியரன்ஸ் தான் வந்து which is very attractive-ஆ இருக்கிற ஒரே பார்ட். அண்ட் ஆல்சோ இந்த பெயிண்ட் பூத் பார்த்தீங்கன்னா லைக் இந்த செட்டப் இந்தியாவில் வேறு எங்கேயுமே இருந்திருக்காது. ஈவன் இந்த பெயிண்ட் பூத் செட்டப் கொடுத்தவரே இங்கே தான் இருக்காரு. ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் அட்வான்ஸ்ட் பெயிண்ட் பூத் அவைலபிள் இன் இந்தியன் மார்க்கெட். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டில் நம்ம நிறைய பண்ணோம். இதுவுமே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ட்ரெண்டில் இதுதான் மோஸ்ட் அட்வான்ஸ்ட் மாடல். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ கேரளாலலாம் பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் போர்டில் அப்ரூவல்லாம் வாங்கணும், பெயிண்டிங் எல்லாம் பண்ணணும், பக்கத்தில் என்விரான்மெண்டல் பொல்யூஷன்லாம் ஆகும்னு சொல்லிட்டு இங்கே இதில் எல்லாம் தேவையே கிடையாது. என்ன ரீசன்னா இட்ஸ் ஈகோ ஃப்ரெண்ட்லி. நான் பேரே வந்து ஈகோ பெயிண்ட் பூத்துன்னு தான் வச்சிருக்கோம் நாங்கள். ஏன்னா மற்றதுல டீசல் பர்னர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, இதை ஹீட் பண்ணும், பெயிண்ட் பண்ணிட்டு இது கியூர் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஹீட் பண்ணும், அதுக்கு டீசல் பர்னர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து IR லைட்டிங்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா IR லைட்டிங்ஸ். ஸோ அது ஒரு பெரிய பெனிஃபிட்டுங்க. இன்னொன்று வந்து பவர் கன்சப்ஷன் வந்து இதில் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். மற்றல 10 HP மோட்டர் யூஸ் பண்ணுவாங்க, இது 7.5 HP மோட்டர்லேயே 10 HP என்ன ஃப்ளோ ரேட் கொடுக்குமோ அதோட ஜாஸ்தி ஃப்ளோ ரேட் கொடுக்கும். ஸோ அதுதான் நம்மளோட USP. ஸோ அது ஒரு விஷயம். ஸோ அப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் நிறைய பெயிண்டிங்கில் மிஸ்டேக் நடக்கும். இங்கே கோயம்புத்தூர்னு கிடையாதுங்க, நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி உங்கள் காரை பெயிண்டிங் கொண்டு போகும்போது ஏதாச்சும் ஒரு டிஃபெக்ட் பார்த்துருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பானட்டில் வந்து ஏர் பபிள்ஸ் பார்த்துருப்பீங்க, பின் ஹோல்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் எதனால அப்படின்னா பெயிண்ட் பூத் இருக்காது, வெளியே இருந்து பெயிண்ட் பண்ணுவாங்க, ஓப்பன் ஸ்பேஸ்ல பண்ணுவாங்க. ஸோ ஆப்வியஸாக டஸ்ட் உட்காந்துருக்கும் போது டஸ்ட் எல்லாம் வரும்போது என்ன ஆகும்னா அந்த பின் ஹோல்ஸ் ஃபார்ம் ஆகும், ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும், அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ப்ரீமியம் செட்டப்புங்க. இதில் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்லாம் எதுவுமே இருக்காது. பர்ஃபெக்ட் டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும், பர்ஃபெக்ட் ப்ரெஷர் மெயின்டைன் ஆகும், அந்த ஃப்ளோ ரேட் பர்ஃபெக்டாக இருக்கும். யூஸ் பண்ணுற கன்ல இருந்து பெயிண்ட் பூத் வரைக்கும் எல்லாமே அட்வான்ஸ்ட் ஒன். ஸோ ரேட்டுமே நாங்கள் ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் சார்ஜ் பண்ண போகிறது கிடையாது. வி வாண்ட் எவ்ரி ஒன் டு அஃபோர்ட் இட். ஈவன் ஒரு நானோ கார் வச்சிருக்கவங்க கூட அது பேனல் பெயிண்ட் பண்ணா. So that is what my next question sir. இப்போ நார்மல் கார், சிம்பிள் கார்ஸ் வச்சிருக்கவங்களும் சரி, அதே மாதிரி வந்து இப்போ லைக் ரேசிங் போறவங்களுக்கும் சரி, ஸோ அந்த மாதிரினா வந்து பெயிண்ட்ல வந்து லைக் வாட் கைண்ட் ஆஃப் அ டிஃபரன்ஸ் யூ ஆர் கிவிங் டு them in like in the paint? டிஃபரன்ஸ்லாம் கிடையாது, சேம். நான் யூஸ் பண்ண போற பெயிண்டிங் பாத்தீங்கன்னா டூபாண்ட்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்குங்க. இதுக்கு டாப் குவாலிட்டி பெயிண்ட் அதுதான் நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். நாங்க யூஸ் பண்ற கன்னும் பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் ஒன், இம்போர்ட்டட் ஃப்ரம் ஜெர்மனி. ஸோ அதெல்லாம் பண்றதுனால லைக் எல்லாம் ஒரு நானோ காரா இருந்தாலும் சரி, ஒரு நீ இருக்கிறதே ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் வந்தா கூட நாங்க அதே இதுதான் பண்ண போறோம். ஸோ அதுல எந்த ஒரு டிஃபரன்ஸுமே கிடையாது. So there is no differentiation for the paint as well as for the customers. Yeah. So everybody all service நான் சொன்ன மாதிரி டீடைலிங் ஒரு கார் வாஷ்ல இருந்து பெயிண்டிங் வரைக்கும் எல்லாரும் they will get at a very reasonable price. நான் பெயிண்ட் பூத் வச்சிட்டானா ரேட் ஜாஸ்தி பண்ண போறோம் அப்பலாம் எதுவுமே கிடையாது. ஸோ யாருக்கெல்லாம் பெயிண்டிங் பண்ணுமோ they should come here, வந்து ட்ரை பண்ணி பாருங்க. பேனல் காஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி, 50% ஆஃபர் விட்டுருக்கோம் நாங்க இனாகுரேஷனுக்காக. அதுதான் நான் இப்ப கேட்கணும்னு நினைச்சேன். என் நம்பர் நான் கீழே இந்த சேனல்ல வரும்போது கீழே இருக்கும், என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம சேர்ந்து சக்சஸ் பண்றோம், சரிங்களா? உங்க கூட நான் கண்டிப்பா நாங்க இருப்போம். ஸோ இட்ஸ் லைக் அ பார்ட்னர்ஷிப். இது ஒரு ஃப்ரான்ச்சைசி கொடுத்துட்டு அவ்வளோதான், அவங்க பார்த்து விடுற பிஸ்னஸ் கிடையாது. கூட இருந்து நம்ம கண்டிப்பா இந்த சக்சஸ் வந்து 2 பேருக்குமே ரொம்ப பெனிஃபிட் தான். ஸோ கண்டிப்பா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ வில் பி தேர் வித் யூ. ஸோ சார், இப்போ வந்து நம்ம இந்த கார் மாடிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பொதுவாக வந்து இப்போ நம்ம எந்த ஒரு பிளாங்கான ஒரு நாலேஜில் இருக்காங்க. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு மாடிஃபை மை கார். அதே மாதிரி ஆல் நியூ காராக இருந்தாலும் சரி, இல்லை ஆல்ரெடி அவங்க வச்சிருக்காங்க, அதை வந்து அவங்க நியூவாக மாடிஃபை பண்ணணும்னா, பீயிங் அ டெக்னிக்கல் பர்சன், நோயிங் ஆல் த மாடிஃபிகேஷன்ஸ் டீடைல்ஸ், ஸோ ப்ளீஸ் லெட் அஸ் நோ அபவுட் தட். நம்ம இதுல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சுவலி இந்த வெஹிக்கிள் வந்து நம்ம கிட்ட வரும்போது கம்ப்ளீட்லி ஸ்டாக். ஓகே, கம்ப்ளீட்லி ஸ்டாக், which is we are யங்ஸ்டர்ஸ்க்கு கம்ப்ளீட்டா தெரிஞ்ச வண்டி இது. சோ ஸ்டாக் இன் சென்ஸ் இது கம்பெனில ஃபேக்டரி அவுட்ல எப்படி வந்துச்சோ டில் டேட் வரைக்கும் அப்படியே இருக்கிற வெஹிக்கிள், which is வெல் மெயின்டைன்டு கார். இத நம்ம கிட்ட என்ன பண்ணலாம் அப்படிங்கற ஒரு யங்ஸ்டர் எடுத்துட்டு வந்து கேட்டிருந்தாங்க இந்த வெஹிக்கிள். சோ we have given அவங்களுக்கு நல்ல நாலேஜ் கொடுத்திருந்தோம். லைக் இப்படி பண்ணிருந்தா இது இன்னுமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்தோம். இது யங்ஸ்டர்ஸ்க்கான மட்டும் இல்ல, இது டெய்லி யூஸ் பண்ற கார்ஸ்க்கும் நம்ம இது பண்ணலாம். லைக் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நம்ம இனோவா இதெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா டைப் 1 இனோவா டைப் 4 கன்வெர்ட் பண்றது, இப்போ ஃபார்ச்சுனர்ஸ்க்கு லெக்ஸஸ் கிட்ட நம்ம கன்வெர்ட் பண்றது. ஸோ இந்த மாதிரி பாடி கன்வர்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். விச் இஸ் அது மட்டும் இல்லாம லைக் சீட் கவர்ஸ் இன்டீரியர்ல பண்றது, எக்ஸ்டீரியருக்கு
இந்த மாதிரி எல்லா மாடிஃபிகேஷன்ஸ்க்கும் நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இது எல்லாமே லைக் சில பேர்லாம் சென்டிமெண்ட்டாக பழைய இனோவா கார் வச்சிருப்பாங்க, இல்லை ஃபார்ச்சுனர் கார் வச்சிருப்பாங்க, விற்கிறதுக்கு மனசு இருக்காது. அது வந்து புதுசு மாதிரி மாற்றணும், மாடிஃபை பண்ணணும். அதுதான் மாடிஃபை புது இப்போ 2019 இனோவாவை 2024 மாதிரி மாற்றி கொடுப்போம், 2009 இனோவாவை 2018 இனோவா மாதிரி மாற்றி கொடுப்போம். சில பேர் வந்து எனக்கு லெக்ஸஸ் கிட் போடணும்னு சொல்லுவாங்க. ஸோ யங்ஸ்டர்ஸ் அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு அப்படி கன்வெர்ட் பண்ணி கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் சில பேர் நான் ரேசிங்க்கு நான் இன்ட்ரெஸ்ட் ஆகுது, ட்ராக் ரேஸ் போகணும்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குலாம் நாங்கள் டியூன் பண்ணி கொடுப்போம். சில வருவாங்க, கார் வந்து எனக்கு அழகாக்கி கொடுங்க, ஃபேட் ஆயிடுச்சுன்னு வருவாங்க, அவங்களுக்கு டீடைலிங் பண்ணி கொடுப்போம். கார் அழுக்காயிருச்சுன்னு வருவாங்க, அவங்களுக்கு சாதாரண வாஷ் கிடையாது, இருக்கிறது த மோஸ்ட் ப்ரீமியம் வாஷ் வந்து நாங்கள் பண்ணி கொடுப்போம் அட் அ வெரி ரீசனபிள் பிரைஸ். தட் இஸ் டீடைலிங் ரூல்ஸ். சூப்பர் சார், சூப்பர், very well explained. Thank you so much. அதே மாதிரி வந்து people who are coming with a blank mindset also, they will be like completely modifying their car and they'll be taking it out, right? So sir, இன்னைக்கு வந்து நம்மளுடைய பிஹைண்ட் வுட்ஸ் மக்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் டீடைல்டா நம்மளுடைய டீடைலிங் பவுஸோட 6th பிரான்ச் பிரம்மாண்டமா நம்ம கோயம்புத்தூர்ல, அது ஒரு மெயினான ஒரு லொகேஷன்ல வந்து சென்டர் ஆஃப் த சிட்டில நம்ம ஓபன் பண்ணிருக்கோம். எங்க எக்ஸாக்ட்டா லொகேட் ஆயிருக்குன்னு சொல்லிருங்க. நம்ம லொகேஷன் பார்த்துட்டீங்கன்னா நரசநாயக்கம் பாளையத்துல சரவணபவன் ஹோட்டல் இருக்குங்க. ஹோட்டலுக்கு நெக்ஸ்ட் லெஃப்ட்டுங்க, டுவர்ட்ஸ் மேட்டுப்பாளையம் ரோட். சரவணபவனுக்கு நெக்ஸ்ட் லெஃப்ட் எடுத்துட்டீங்கன்னா பின் பேக் சைடு இருக்குது டீடைலிங் ரூல்ஸ் நரசநாயக்கம் பாளையம். சூப்பர் சூப்பர். கண்டிப்பா வந்து நீங்க கார் லவர்ஸா இருக்கீங்க அப்படினாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் regarding the car, definitely you should drop into detailing both. Thank you sir, thank you so much for explaining about all these wonderful offers and நம்மளுடைய branch பத்தி. Thank you so much. Thank you so much. So இன்னைக்கு நம்மளுடைய detailing bolts-ஓட 6th branch வந்து ரொம்ப பிரம்மாண்டமான முறையில கோயம்புத்தூர்ல நரசிம்மநாயக்கன் பாளையம்ல ஓபன் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கார் லவர்ஸ் மட்டும் இல்ல, ஸோ இப்போ நீங்க வந்து உங்களுடைய காரை நீங்க செப்பரேட்டா மாடிஃபை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலுமே சரி, அண்ட் வந்து நீங்க புதுசா வந்து பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னாலுமே சரி, ஸோ இந்தியா லெவல்லே வந்து பாத்தீங்கன்னா பெயிண்ட் பூத்க்கு தனியா, மாடிஃபிகேஷன்ஸ்க்கு தனியா, இப்படி ஒவ்வொருத்துக்குமே தனித்தனி டென்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ தட் வந்து நீங்க டீடைல்டா ஆஸ் அ நேம் சஜஸ்ட் உங்களுடைய காருக்கு வந்து நீங்க எந்த ஒரு விஷயம் டீடைல்டா பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூ ஷுட் டெஃபினெட்லி கம் அண்ட் விசிட் அட் நரசிம்மநாயக்கன் பாளையம் கோயம்புத்தூர். அதுவும் நம்ம சரவணா பவன் ஹோட்டலுக்கு ஜஸ்ட் நியர்பை அமைஞ்சிருக்கக்கூடிய டீடைலிங் வேர்ல்ட்ஸோட 6th பிரான்ச் மட்டும்தான்.